ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி அக்கா ஆழ்வள்ளி கிழங்கு கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது வந்து ஆழ்வள்ளி கிழங்கு 1/2 kg வாங்கி கட் பண்ணி தோலெல்லாம் நல்லா அலசிட்டு மண்ணை போக நல்லா அலசிட்டு தோலை கட் பண்ணிவிட்டு அக்கா நாங்கள் வந்து எங்களில் பழக்கம் நல்லா மஞ்சத்தூள் போட்டு தான் இதை வேக வைப்போம். மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றி குக்கரில் தான் வச்சேன். ஒரு 2-3 விசில் நல்லா வெந்திருக்கு. இது ஒரு 1/2 கிலோ போல் அக்கா எடுத்துருக்கிறேன். இதில் வந்து அக்கா கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இது ஆழ்வள்ளி கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு இந்த கொழுக்கட்டையை கொடுத்துடலாம். இப்போ செய்வோம் வாங்க. இப்போ அக்கா 1/2 கிலோவும் செய்ய போகிறதில்ல கொழுக்கட்டைக்கு. இது வந்து அக்கா கொஞ்சமாக தான் 6 பீஸ் தான் எடுத்துருக்கிறேன். இந்த நம்ம தேங்காய் துருவோம்ல அதில் வந்து நம்ம நல்லா சீவி வச்சுக்கலாம். கிழங்கு நல்லா சீவி எடுத்துகிட்டு வரேன் அக்கா. இப்போ நல்ல கிழங்கு மாவு மாதிரி வெந்துருந்துச்சுப்பா. அக்கா வந்து கையிலையே பசஞ்சிட்டேன் துருவுறதுக்கு பதிலாக. இது இப்படி பசஞ்சு வச்சுக்கோங்க போதும். இது 2 கப்பு அரிசி மாவு வீட்டில் அரைச்சது அக்கா வறுத்து வச்சுருப்பேன். ஏற்கனவே ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேன் வீட்டில். அந்த அரிசி மாவு 2 கப்பு எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம இதை போட்டுடலாம். ஆழ்வள்ளி கிழங்கு நம்ம பிசைய மீதி இருக்கிற அந்த கட்டி கூட நல்லாயிரும். ஏன்னா நல்ல மாவு கிழங்கு தான் நல்லா வெந்திருக்கு. அதனால் நல்லா சாஃப்டாக அந்த கையை பாருங்கள் நல்லா பிசைகிறதுக்கு நல்லா ஆயிடுச்சு. நான் துருவலாம்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் கிழங்கு, அது துருவி இருக்கேன் இதுக்கு முன்னாடி. இன்றைக்கி துருவ வேண்டியது இல்லை. இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது கூட என்னெல்லாம் போட்டு பிசைறோன்னா அக்கா கொஞ்சோண்டு ஒரு 4-5 ஏலக்காய் விதையை மட்டும் தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 கப்பு வெல்லம், அச்சு வெல்லம் பொடி பண்ணது வச்சுருக்கிறேன் அக்கா. அதையும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 கப்பு தேங்காய் துருவல் அதையும் போட்டுக்கலாம். நல்லா இப்போ பசஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் போது தான் ஊற்றணும். இதை கிழங்கும் இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தெளித்து பசஞ்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக சேர்ப்பேன். அதனால் நீங்கள் இன்னும் வேணும்னா இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ எந்த அளவு அக்கா பசஞ்சிருக்கேன் பாருங்கள். இன்னும் வாட்டர் ஊற்றலை. நம்ம இனிமேல் தான் தண்ணி ஊற்றி பசையணும். இது நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும்பா. நாங்கள் மஞ்சள் போடாமல் இந்த ஆழ்வள்ளி கிழங்கு அவிக்க மாட்டோம். சக்கரவள்ளி கிழங்கு தான் மஞ்சள் போட மாட்டோம். இது கண்டிப்பாக மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வைப்போம். பனங்கிழங்குக்கும் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வைப்போம். இது வந்து கொஞ்சமாக வாட்டர் தெளித்து நம்ம கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிக்கிற அளவு நம்ம பசஞ்சிக்கலாம். நம்ம வெல்லம் போட்டிருக்கனால கொஞ்சம் வாட்ரு டக்குன்னு நிறையா ஊற்றிடாதீங்க, அப்படி இலகும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்மளுக்கு பிடிக்கிற பதம் வரணும். அந்த அளவு பசஞ்சால் போதும். இப்போ நல்லா பசஞ்சிக்கலாம். உங்களுக்கு வெல்லம் கண்டிப்பாக 1 கப்பு அளவுக்கு போடலாம். அக்கா 1/2 கப்பு போட்டிருக்கேன். நீங்கள் 1 கப்பு அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா ஸ்வீட் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கிழங்கு நல்லா வாசனையாக இருக்கும்பா அந்த கிழங்கு கொழுக்கட்டை. இப்போ வந்து நல்லா அக்கா கொழுக்கட்டை பார்த்து பசஞ்சு இப்போ இந்த அளவு பசஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பிடிக்கிற அளவுக்கு கொழுக்கட்டை இப்படி பிடிக்கிற அளவுக்கு பசஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப தனியாக போனாலும் பிடிக்க முடியாது. இப்போ நம்ம அக்கா ஒரு இட்லி சட்டி இப்போ இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் தட்டு வச்சாச்சு. அடுப்பும் பற்ற வச்சு விட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து அதில் பிடிச்சி வச்சிடலாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை. இது வந்து நம்மளுக்கு வந்து ஆழ்வள்ளி கிழங்கு பிடிக்காதவங்களுக்கு, சாப்பிட பிடிக்கலன்னு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு இந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருங்க. ரொம்ப சத்து வேறு குழந்தைங்களுக்கு. இதில் நம்ம தேங்காய் நீங்கள் பல்லாக போட்டாலும் போடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம துருவியும் போட்டுக்கலாம். அப்புறம் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒயிட் சுகர் எப்போவுமே அக்கா யூஸே பண்ண மாட்டேன். ஒயிட் சுகருக்கு பதிலாக நான் அக்கா என்ன யூஸ் பண்ணுவேன்னா வெல்லம், அப்படி இல்லைன்னா நான் அச்சு வெல்லம். கருப்பட்டி வந்து நான் வாங்கினேன். அக்காவுக்கு அவ்வளோவா ஷுவராக ஊரில் கிடைக்கிற மாதிரி நல்ல கருப்பட்டி கிடைக்கல. அதனால் அக்கா கருப்பட்டி வாங்குறதில்ல. கருப்பட்டி கூட ஜீனியை கலப்படம் பண்ணி ஊற்றிருக்காங்கப்பா. அதனால் அக்கா கருப்பட்டி வாங்க மாட்டேன். அதுக்கு நம்ம வெள்ளத்தையே அச்சு வெள்ளத்தையே போட்டுடலாம். இப்போ அவ்வளோதான். இன்னொரு தட்டும் வச்சிடுறேன் அக்கா. இந்த தட்டிலையும் வச்சுட்டு வரேன். அக்காவுக்கு மொத்தம் 3 தட்டு வந்திருக்கு. வச்சுட்டேன். இப்போ மூடிடலாம். மூடி இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. 10 நிமிஷம் போதும். இப்போ வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வெந்திருக்கும். 10 நிமிஷமே போதும். ஏதாவது ஒரு கம்பி எண்ணமாச்சும் வச்சு நீங்கள் குத்தி பாருங்கள். இந்த மாவு வரல, இப்போ வெந்துருச்சு. அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொழுக்கட்டையை எடுத்துடலாம். அக்கா கரண்டியை வச்சு எடுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது இந்த ஆழ்வள்ளி கிழங்கு கொழுக்கட்டைப்பா 3 to 4 மினிட்டுக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இது சும்மா அக்கா கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கிறேன். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்ட பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது ஆழ்வள்ளி கிழங்கு கொழுக்கட்டையான்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. என்ன கொழுக்கட்டைனே தெரியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டை செய்யும்போது நீங்கள் மஞ்சத்தூள் இல்லாமையும் ஆழ்வள்ளி கிழங்கு வேக வச்சுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மஞ்சத்தூள் போடுறது. தேங்க்யூப்பா.